ஹாய், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 7 ஜிம்கா மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் போடணும். ஒரு சர்க்கிள் போட்டு அதை டபுள் லைன் நம்ம மெஹந்தி போட்டோம்ல ஃபஸ்ட்டு அந்த மாதிரி போடணும். அதை சுற்றி இன்னும் ஒரு லைனும் போடணும். ஆனால் நீங்கள் திக்காக போடணுன்னா திக்காக போடலாம், இல்லை லைட்டாக போடணுன்னா லைட்டாக போடலாம். ஆனால் நான் டபுள் லைன் போட்டிருக்கேன். அதை சுற்றி ஹம்ஸ் போடுறேன். சின்ன ஹம்ஸ் தான். பேசிக் பார்த்துருந்தீங்கன்னா பேசிக் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பேஜில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் டே 7 வரை வந்திருக்கு. இதுவரை நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல பெரிய ஹம்ஸ், அதுக்கு மேலே நம்ம திக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டார்க் பண்ணலாம், போல்டு பண்ணாமல் கூட நீங்கள் விடலாம். ஓகேவா, இப்போ கீழே ஒரு லைன் போட்டு கீழே ஒரு ஜிம்கா மாதிரி போட்டிருக்கோம், சின்ன குட்டியாட்டு. இந்த மாதிரி நீங்கள் போட்டலாம். ஃபுல்லாக நம்ம ஹம்ஸ் போட்டு தான் போடுறோம். சின்ன ஹம்ஸ் பெரிய ஹம்ஸ். ஓகேவா, கீழே நம்ம போட்டுட்டு கீழே டியர் ட்ராப்ஸ் நம்ம பேசிக்கில் படித்தோம்ல அது நம்ம போட்டிருக்கோம். டாட்டும் வச்சுருக்கோம். நான் அந்த ஜிம்கா மேலே பெருசாக இருக்கிறனால கூட சைடில் ஒரு 2 எண்ணம் போட்டிருக்கேன் ஜிம்கா மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி போடனா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம், உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட்டு ஜிம்கா டிசைன் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கும்போது சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க, ப்ளஸ் மாதிரி. அதுக்கப்புறம் 4 இதுலேயும் இப்படி ஒரு லைன் போட்டு நீங்கள் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் டபுள் லைன் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, இல்லை உங்களுக்கு 3 லைன் போடணுன்னா கூட இந்த மாதிரி 3 எண்ணம் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹம்ஸ் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் நம்ம லைன் போட்டோம்ல ப்ளஸ் மாதிரி, அதில் சென்டர் நம்ம இருக்கும்ல அதில் மார்க் பண்ணது, அதில் நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எலிஃபண்ட், இல்லை உங்களுக்கு லீஃப் மட்டும் போதும் அந்த மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி மட்டும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங் படித்தோம்ல அந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கிறேன் சென்டரில். நெக்ஸ்ட்டு இந்த மேலே நம்ம ஹம்ஸ் போட்டோம்ல அதில் மேலே ஹேங்கிங் ஒரு சின்ன லைன் போட்டு டாட் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஹம்ஸ் போட்ட டைமில் அதை சுற்றியும் ஃபுல்லாக டாட் வச்சுருக்கேன். ஓகேவா, டிசைன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு முக்கோண ஷேப் மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கீழே எப்பவும் போகிற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டு நம்ம ஹம்ஸ் போடுவோம்ல, எப்போவும் நம்ம ஹம்ஸ்க்கு சென்டரில் ஹம்ஸ் போட்டுட்டு எதுவும் பண்ண மாட்டோம். இது ஹம்ஸ் போட்டுட்டு நம்ம சென்டரில் போல்டு பண்ணணும். ஆனால் நான் போல்டு ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதில் மேலே ஒரு கூம்பு மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஷேப் போட்டுட்டு கீழே ஹம்ஸ் போடணும். அதுக்கப்புறம் பெரிய ஹம்ஸு சின்ன ஹம்ஸ் போட்டு கீழே லைட்டாக போல்டு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லைன் போட்டு ஸ்பைரல் போடணும். ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு கீழே சின்ன குட்டி குட்டி லைன்ஸ் சென்டரில் போட்டிருக்கேன். மேலே ஹேங்கிங்க்கு ஒரு லைன் மாதிரி போட்டு அதில் டாட் வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் தான், எப்படினாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டு வெளியே ஒரு சர்க்கிள், அதை சுற்றி இன்னொரு சர்க்கிள் போட்டு சென்டரில் உள்ள சர்க்கிளை டபுள் லைன் போட்டு நீங்கள் போல்டு பண்ணலாம். நான் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். டபுள் சர்க்கிள் போடாமலே நான் போட்டுட்டேன். ஓகேவா, நீங்கள் டபுள் சர்க்கிள் போட்டு சென்டரில் நீங்கள் போல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி ஹம்ஸ் போடணும், சின்ன ஹம்ஸ் போடணும். இப்போ நம்ம சென்டரில் கேப் இருக்கும்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போடலாம். நான் செக்குடு பேட்டர்ன் உண்டுல அது போட்டிருக்கேன். ஓகேவா,
அதுக்கு பிறகு அந்த ஹம்ஸை சுற்றி டாட்ஸ் வைக்கணும். நான் வந்து சின்ன டாட்ஸ் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய டாட்டும் வச்சுருக்கேன். கீழே வந்து நான் வந்து இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜிம்கா போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிம்கா டிசைன் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு இந்த முட்டை ஷேப் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி பாதி போட்டுட்டு அதில் சென்டரில் வந்து இந்த ஸ்பைரல் போடணும். ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து சின்ன ஹம்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹம்ஸ் போட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதில் வந்து நான் செக்குடு போட்டிருக்கேன். ஓகேவா, லைன்ஸ் போட்டு சின்ன சென்டரில் வந்து டாட் வைக்கிற மாதிரி கேப் போட்டு நான் செக் போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டது கூட போடலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ப்ளைனாக இருக்கிறனால நான் வந்து சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, அது உங்கள் விருப்பம்தான். எனக்கு ஒரு ஹம்ஸ் போட்டால் போதும்னு ஓகேவாக இருந்துச்சு, அதனால் போட்டேன். கீழே ஒரு சின்ன ஹேங்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கீழே வந்து ஒரு லைன் போட்டு சின்ன ஜிம்கா டிசைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே நம்ம ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து நீங்கள் ஹம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கணும். கீழே வந்து ஹம்ஸ் போட்டுட்டு சின்ன குட்டி குட்டி டாட் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி ஒரு லைன் போட்டு மேலே வந்து பெரிய டாட் சின்ன டாட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசைனும் அடுத்த ஜிம்கா தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் நம்ம போடலான்னு போட்டிருக்கோம். லோட்டஸ் மாதிரி நீங்கள் போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஜிம்கா டிசைன் போடணுன்னா போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான், என்ன டிசைனாலும் போடலாம். மேலே லோட்டஸ் போட்டுட்டு கீழே வந்து அதில் சென்டரில் ஒரு டாட் வச்சு அடுத்தது சின்ன சின்ன குட்டி குட்டி 2 சர்க்கிள் போட்டு கீழே வந்து ஹாஃப் சர்க்கிள் போட்டு அதை வந்து ஒரு ஜிம்கா மாடலில் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து போல்டு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு இது ஹம்ஸ் போட்டிருக்கேன், சின்ன ஹம்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன், குட்டி குட்டி லீஃப் மாதிரி, நெகட்டிவ் ஃபில்லிங்கில் வர்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒரு லைன் மாதிரி போட்டு சின்ன ஸ்பைரல் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸ்பைரல் போட்டு முடிச்சிருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நான் இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல்லையும் டார்க் பண்ணியிருக்கேன், மேலே லோட்டஸ்லையும் வந்து நான் போல்டு பண்ணியிருக்கேன். சரியா, நான் சென்டரில் வந்து ஷேடிங் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டும் ஒரு லோட்டஸ் தான் போடுறோம். இது வந்து மேலே பார்த்து லோட்டஸ் போட்டிருக்கோம், இது வந்து கீழே பார்க்குற மாதிரி லோட்டஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு இது போடலாம், ஸ்பைரல் போட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்னாலும் ஓகேனா அப்படி போட்டுக்கலாம். அப்படி போட்டு மேலே வந்து இது கொடுத்துருக்கேன், ஹம்ஸ், குட்டி ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த லோட்டஸில் வந்து போல்டு பண்ணியிருக்கேன், மேலே வந்து ஹம்ஸ்க்கு மேலே வந்து டாட் வச்சுருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் போட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து கரெக்டாக லோட்டஸ் ஷேப்பில் நம்ம வந்து போட்டு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அது வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா, லோட்டஸுக்கு சென்டரில் வந்து நான் வந்து ஷேடிங் கொடுத்துருக்கேன். பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஷேடிங் கொடுக்கணுன்னா உங்கள் விருப்பம்தான். சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். ஓகேவா, மேலே வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி போட்டிருக்கேன், சிக்ஸாக் லைன் ஒன்றில் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா, டாட் வச்சுருக்கேன், சிம்பிளாக போடுறதுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ள டிசைன் வந்து ஒரு ரோஸ் டிசைன் தான். ஓகேவா, போல்டு பண்ணி ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன், ரோஸ் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்து ஒரு ஜிம்கா டிசைன் கொடுத்துருக்கேன். ஹாஃப் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஹம்ஸ் கொடுத்து உள்ளே வந்து ஃபில்லிங் வந்து ஒரு
ஸ்பைரல் கொடுத்து ஒரு சின்ன ஹம்ஸ் கொடுத்து லைன் போட்டிருக்கேன். ஓகேவா, சிம்பிளாக போட்டிருக்கேன். அதுக்கு கேப்பில் வந்து ஒவ்வொரு டாட் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம் தான். வேறு மாதிரி ட்ரை பண்ணனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீழே வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் வச்சுட்டு சைடில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சர்க்கிள் போடணும். அதை சுற்றி வந்து சின்ன குட்டி ஹம்ஸ் போடணும். ஓகேவா, போட்டுட்டு மேலே வந்து ஒரு டாட் வச்சு சென்டரில் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இன்னொரு சின்ன குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கு உள்ளே ஒரு சின்ன டியர் ட்ராப்ஸ் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா, அது எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை சுற்றி வந்து நான் வந்து ஹம்ஸ் கொடுத்துருவேன். சின்ன குட்டி ஹம்ஸ் தான். அதை சுற்றி வந்து ஹம்ஸை சுற்றி ஃபுல்லாகவே டாட் வச்சுருக்கேன். கீழே மட்டும் நான் வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.